ரெஃபர் செய்ய வேண்டும். அதில் உயர் மருத்துவர்களை இங்கு வரவழைத்தாக வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சியை மாவட்டமாக்கி எடப்பாடி அவர்கள், கள்ளக்குறிச்சியை மாவட்டமாக்கி மருத்துவக் கல்லூரியை கொடுத்தவர்கள் எடப்பாடி அவர்கள், கட்டமைப்பை உருவாக்கியது எடப்பாடி அவர்கள். எல்லாம் கொடுத்தும் இன்றைக்கு அந்த பகுதியிலே வாழக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கண் போயிருக்கிறது, உடம்பு போயிருக்கிறது, உயிர் போயிருக்கிறது. காரணம் நிர்வாக திறமை, காரணம் ஆட்சி திறமை. ஒரு மாவட்ட நிர்வாகத்துடைய ஃபெயிலியர் அல்ல, ஒரு காவல்துறையுடைய ஃபெயிலியர் அல்ல, ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர். அதைதான் எடப்பாடியார் சொல்லுகிறார். இந்த ஆட்சி இன்றைக்கு செயலிழந்திருக்கிறது, ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கிறது. காவல்துறை பல முறை எச்சரித்தும் ஏற்கனவே இதே போன்ற ஒரு சம்பவம் அங்கே செங்கல்பட்டிலே மரக்காலத்திலே நடந்தும் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் குரல் கொடுத்தும் கூட மீண்டும் அதே மெத்தனால் உயிரை பாதுகாக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி, உளவுத்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் எல்லாம் சேர்ந்திருக்கிறது. வீடியோவை போட்டு அண்ணன் பின் பாயிண்டா சொன்னார். ஏன் சட்டமன்றத்தில் எடப்பாடியார் அவர்கள் பேசுவதற்கு இதுவரை அனுமதி கொடுக்கவில்லை? ஏன் சபாநாயகர் இதுவரை பின்வாங்குகிறார்? ஏன் இந்த அரசு பயப்படுது என்று சொன்னால், இன்னைக்கு டிவியிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில கூட சட்டமன்றத்துல ஒவ்வொரு பின் பாயிண்டா போட்டு யூடியூப்ல அந்த லேப்டாப்ல ஒவ்வொரு அறிக்கையும் போட்டு காண்பிக்கக்கூடிய ஆதாரபூர்வமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய திறமை பெற்றவர் எடப்பாடி அவர்கள். ஆக அந்த வாத திறமைக்கு பயந்து இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் அனுமதி மறுக்கிறார். எண்ணி பார்க்க வேண்டும். 16 பேர் பாண்டிச்சேரிக்கு அங்கே சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டார்கள். 16 பேருக்கும் அன்று இரவே டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்படுகிறது. 120 பேர் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்ட அது வழங்கப்படவில்லை. அண்ணன் அவர்கள் குரல் கொடுத்ததுக்கு பின்னாலே டிஎன்எம்எஸ்சி மூலமாக ஆர்டர் செய்யப்பட்டு பாம்பேல 6500 ரூபாய்க்கு அவங்க எங்க வாங்கினாங்க, எப்ப வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்க, எப்படி ரெக்கார்டை தயார் பண்ணாங்க, எல்லாம் அண்ணனுடைய கவனத்திற்கு தெரியும். அது மட்டுமல்ல, முதல்ல 0 டேல ட்ரீட் பண்ணணும், யாருக்கும் ட்ரீட் பண்ணல. வெறும் 3 பேருக்கு மட்டும்தான் அன்றைக்கு 120 பேர்ல வெறும் 3 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்பட்டது. அண்ணன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இங்க டயாலிசிஸ் கருவிகளை வாங்கி கொடுத்தார்கள். பாண்டிச்சேரியில 16 பேரை ஷிஃப்ட் பண்றாங்க. 16 பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை. நீங்க யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்க, யூடியூப்ல நீங்களே போட்டு பாருங்க, கூகுள்ல நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. The first line of antidote, அது அண்ணா அழகா சொன்னார். The first line of antidote is Fomepizole. அந்த மருந்து வழங்கப்படவில்லை. ஒரு எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர் தமிழகத்திலே மீடியா மூலம் குரல் கொடுக்கின்ற வரை சரியான சிகிச்சை வழங்கப்படவில்லை. தாமதமான சிகிச்சை அங்கே உயிர் பலியாகிவிட்டது. அங்கே எல்லோரும் பதறுகிறார்கள். எடப்பாடியை பார்த்தவுடனே கதறுகிறார்கள், அழுகிறார்கள். ஒரு பச்சிலம் குழந்தை தன்னுடைய இறந்த தாயின் மீது அழுகிறது. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அந்த குழந்தையை அதிமுக தத்தெடுக்கும் என்ற முதலறிவிப்பை மரியாதைக்குரிய எடப்பாடியார் வெளியிட்டார்கள். அதற்கு பின்னால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு விழித்துக் கொள்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். 1 2 10 20 30 40 62 மரணங்களை தொட்டிருக்கிறது. நம்முடைய ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு அதிமுக ஆட்சியை எப்படி துடித்தோம், எப்படி போராடினோம், எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் இந்த ஆட்சியின் மீது குற்றங்களை சொல்ல. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அண்ணன் அவர்கள் கேட்டார்கள், ஏன் விக்கிரவாண்டி தேர்தலிலே 10 அமைச்சர் 20 அமைச்சர்களை பட்டியலிட முடிகின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஏன் சிகிச்சைக்கவில்லை? நம்முடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சந்திக்கிறார், ஒரு அழகான கவன தீர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். 6 மாசத்துக்கு முன்னதாகவே கள்ளக்குறிச்சி கடை வீதியில கள்ளச்சாலையில் நிறுத்தப்படுவது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். அந்த எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில கையெழுத்தப்படுகிறார். அந்த அறிக்கை சபாநாயகருக்கு செல்கிறது. என்ன துறையில? முதலமைச்சருடைய துறையில விவாதிக்க வேண்டும் என்று, முதலமைச்சர் துறையில விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகத்தை மனு கொடுக்கணும். இங்க முன்னாள் சபாநாயகர் இருக்கிறாரு, கோவாலாம் இருக்கிறாங்க. ஆக அந்த செந்தில்குமார் அவர்கள் கொடுத்த அந்த தீர்மானத்தில எடப்பாடியார் கையொப்பமிட்ட அந்த தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்திருந்தால் இன்றைக்கு இது போன்ற பேரை வைத்து பேசக்கூடிய நிலை இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்குமா? அது கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒருவேளை விவாதத்திற்கு எடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமா இந்த மரணம் தடுக்கப்பட்டிருக்கும். ஆக விவாதத்திற்கு எடுக்கப்படவில்லை. அதிமுகவுடைய குரலை நெரிக்கப்பட்டிருக்கிறது, ஜனநாயகத்துடைய குரல்களை நெரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக எடப்பாடியார் அதிமுகவுடைய சார்பில் சிபிஐ விசாரணை என்று கேட்கிறார். பாண்டிச்சேரி சம்பந்தப்பட்டிருக்கிறது, 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, மரக்காணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, செங்கல்பட்டு சம்பந்தப்பட்டிருக்கிறது, கள்ளக்குறிச்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது, விழுப்புரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, சென்னையில தாம்பரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது சொன்னால் ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணையினுடைய அவுட்கம் என்ன? வாட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் சிபிசிஐடி என்கொயரி?
சிபிசிஐடியுடைய எங்கே உள்ள அழுத்தம் என்ன இதுவரை சொல்லப்படவில்லை, இதுவரை அறிவிக்கப்படவில்லை, இதுவரை வெள்ளை அறிக்கை இல்லை. ஆக எல்லாமே தாமதம். தடுக்க தலையீடு திராவிட முன்னேற்ற கழக அரசு, விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், துறைகின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் திமுகவுடைய கவுன்சிலர்கள், தடுக்கின்றவர்கள் திமுகவுடைய காவல்துறை, அதை மறைக்க பார்த்தது மாவட்ட ஆட்சித்தலைவர். மாவட்ட ஆட்சித்தலைவர் சாவுக்கு காரணம் முதல்வர்கள் அவர்கள் அறிந்துவிட்டு மருத்துவமனையில் இறக்கின்ற பொழுது இந்த சாவு கள்ளச்சாராயத்திலே அல்ல என்று பகிரங்கமாக இந்த அரசுக்கு முட்டுக் கொடுத்த அந்த ஆட்சித்தலைவர் இங்கே. அதற்காக தான் சிபிஐ விசாரணை கேட்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாரிக்கப்பட வேண்டும், காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரிக்கப்பட வேண்டும், சம்பந்தப்பட்ட திமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே கோட்டை கொத்தளத்திலே குடியேறி இருக்கின்ற அத்தனை பேரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கேட்கின்றார் என்பதை சொல்லி, உங்களுக்கு மடியிலே கனம் இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு மடியிலே பலம் இல்லை என்று சொன்னால், நெஞ்சை நிறுத்தி நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள். ஏன் உங்களுக்கு தயக்கம், ஏன் இந்த தாமதம், ஏன் அதிமுகவுடைய குரல்களை நெருக்கிறீர்கள் என்பதுதான். ஏதோ குண்டு கட்டாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் தூக்கி சட்டமன்றத்துக்கு வெளியே வீசிவிடுவதாலே மட்டும் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை உடைக்கிட முடியாது. அதிமுக அம்மா காலத்திலிருந்து இன்று வரை பீனிக்ஸ் பறவையாக எழுந்திருக்கக்கூடிய இயக்கம் அதிமுகவுடைய இயக்கம். மீண்டும் அதிமுக பீனிக்ஸ் பறவையாக எடப்பாடியார் தலைமையில் எழுந்திருக்கும் வாணி உயரத்தையும் தாண்டி பறந்து அதிமுகவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே ஏற்படும் என்பதை சொல்லி, அன்றைக்கு இதுபோன்ற அத்தனை சம்பவங்களுக்கு, இதுபோன்ற அத்தனை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் உரிய விசாரணைகளை மரியாதைக்குரிய அந்த எடப்பாடியார் நிச்சயமாக ஏற்படுத்துவார் என்பதை சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.